பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36, 37 இந்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்க்கும்போது மனதுருகிறாரு. எதனால் மனதுருகிறாரு? அவங்க எல்லாம் வேதனைப்பட்டவர்களும் தோய்ந்து போனவர்களும் ஆறுதல் இல்லாதவர்களும் அலைந்து திரிகிறத பார்த்து இவங்களுக்கு மெய்ப்பன் இல்லையே. ஏன்னா இயேசு இருந்த காலத்தில் ஜனங்கள் அவரை தேடி திரள் கூட்டமாக ஓடி ஓடி வந்தாங்க. அவர் பேசுகிற வார்த்தைகள், அவர் கொடுக்குற விடுதலைக்காக ஜனங்கள் ஓடி ஓடி அவரை சூழ்ந்து கொண்டாங்க. அப்போ ஆண்டவர் இதை பார்த்துட்டு மனதுருகிறாரையோ, இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்களே, இவர்களுக்கெல்லாம் இவர்களுடைய பிரச்சனைகள் தீரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உடனே தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், அறுப்பு மிகுதி ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு தன்னுடைய எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறார். ஆண்டவர் அதை பார்த்து மனதுருகி, இவர்களெல்லாம் மேய்ப்பதற்கு ஆட்கள் தேவைப்பா, அதற்காக ஜெபிங்க அப்படின்னு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். 10ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12 சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அனுப்பும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியை ஓநாய்க்குள்ளே அனுப்புறது போல் அனுப்புகிறேன், நீங்கள் பாம்பை போல் வினாவுள்ளவர்களாக இருங்க, புறாவை போல் கபடற்றவர்களாக இருங்க, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, எல்லா விதத்துலையும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறார். நம்மளுக்குள்ள மனதுருக்கம் இருந்துச்சுன்னா, மற்றவர்களை குறித்த மனதுருக்கம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக நம்மிடத்தில் இருக்கிறவங்களை மற்றவர்களுக்காக, மற்ற ஜனங்களுடைய விடுதலைக்காக, மற்றவர்களுடைய ரட்சிப்பிற்காக நம்மளால் அனுப்ப முடியும். இயேசு அதை தான் செய்தார். அந்த மனதுருக்கம் அவருக்கு அதிகமாக இருந்ததுனால, ஜனங்கள் மேலே பரிதாபம் அவருக்கு அதிகமாக இருந்ததுனால, தம்முடைய சீஷர்கள், சொல்லப்போனால் ரொம்ப எக்யூப்டான சீஷர்கள் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினைக்கு தீர்க்கப்படும் போது பேதுரு மறுதளிக்கிறார். அப்போது ரொம்ப ஸ்ட்ரென்த்னஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் ஆண்டவர், என்னால் அவர்களுக்கு உதவ முடியும், அவர்களுடைய பலவீனத்தில் நான் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை என்னால் ஸ்திரப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஹோப்போட தம்முடைய சீஷர்களை ஓநாய்களுக்குள் அனுப்புறது போல் அவர்களை அனுப்பி அவர்கள் நிமித்தம் ஜனங்களுக்கு அநேக நன்மைகளை செய்தார். இப்படி செய்வதற்கு இயேசுவை போல நம்மளுக்கும் விசாலமான இருதயம் வேணும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.